சென்னையில் இன்று திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தலைமையில் திமுக அமைதி பேரணி நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு நாளை ஒட்டி நடக்கவுள்ள இந்த பேரணி அண்ணா சாலை ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்துள்ள கருணாநிதியின் சிலை பகுதியிலிருந்து வாலாஜா சாலை வழியாக மெரினாவில் உள்ள கருணாநிதியின் நினைவிடம் வரை நடைபெறவுள்ளது. இறுதியாக கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த சிக்கனூத்து பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் உடல் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் இருவர் தற்போது சரணடைந்துள்ள நிலையில் உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் உடல் அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அவரது இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால், அமைச்சர் மு. சாமிநாதன், ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் உட்பட பலரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து உடுமலை மின்மயானத்திற்கு கொண்டுவரப்பட்ட அவரது உடலுக்கு 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை வழங்கப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மூர்த்தி, தங்கபாண்டியன், மணிகண்டன் ஆகிய 3 பேரை கைது செய்ய 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் மூர்த்தி, தங்கபாண்டியன் ஆகிய இருவரும் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் விசாரணைக்காக உடுமலை அழைத்து செல்லப்பட உள்ளனர். மற்றொரு குற்றவாளியான மணிகண்டன் தற்போது தேடப்பட்டு வருகிறார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.